என் நண்பா, இந்த உலகத்தில் ஒரு கேள்வி அனைவரையும் உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு உழைக்கிறேனே, என்னோட வாழ்க்கை ஏன் மாறல? காலை எழுந்து இரவு தூங்குற வரை ஓட்டம்தான். வேலை, பொறுப்பு, அழுத்தம். ஆனா முடிவு? அதே சம்பளம், அதே கடன், அதே பயம், அதே வாழ்க்கை. அப்போ பிரச்சனை எங்கே? இது அதிர்ஷ்டம் இல்லை. இது கடவுளின் சாபம் இல்லை. இது காலம் சரியில்லைன்னு சொல்லி தப்பிக்கிற விஷயமும் இல்லை. இது அறிவின் வித்தியாசம். ஒரு கழுதைய பாரு. அது ஒரு நாளும் சோம்பேறி இல்ல. நாள் முழுக்க உழைக்கிறது. ஆனா ஒரு நாளும் அது செல்வந்தன் ஆகவில்லை. ஏன்? ஏனென்றால் அது உழைக்கத் தெரியும். ஆனா யோசிக்க தெரியாது. 2300 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உண்மையை ஒரு மனிதன் உலகத்துக்கு சொல்லிவிட்டான். அவன்தான் ஆச்சாரியர் சாணக்கியர். அவர் சொன்னது ரொம்ப தெளிவு. உழைப்பு முக்கியம்தான். ஆனா உழைப்பை வழிநடத்தும் அறிவு இல்லைன்னா அந்த உழைப்பு உன்னை அடிமையாக்கும். இந்த வீடியோ உன்னை உழைக்க சொல்ல வரல. நீ ஏற்கனவே போதுமான அளவுக்கு உழைக்கிறாய். இந்த வீடியோ உனக்கு யோசிக்க கற்றுக் கொடுக்கதான். என்றால் உழைப்பாளிகள் உலகத்தை நடத்துகிறார்கள். ஆனா அறிவாளிகள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள். இந்த 10 விதிமுறைகள் உனக்கு பணக்காரனாக மாற சொல்லாது. ஆனா பணக்காரனாக யோசிக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு வரி கூட அலட்சியமா கேட்காத. ஏனென்றால் ஒரே ஒரு கருத்து உன் வாழ்க்கையை திருப்பி போட போதும். இப்போ நீ ரெடியா? உழைப்பின் அடிமையா இருக்கிறதுக்கா அல்லது உழைப்பை ஆள்ற மனிதனா மாறுறதுக்கா? அப்படின்னா சாணக்கியர் சொன்ன செல்வத்தின் ரகசியங்களை இப்போ தொடங்கலாம். இந்த உலகத்தில் பல பேர் காலை எழுந்து இரவு தூங்குற வரை உழைக்கிறார்கள். கைகள் காய்கின்றன, உடல் சோர்கிறது. ஆனா வாழ்க்கை அதே இடத்துல தான் நிற்கிறது. ஏன்? ஏனென்றால் அவர்கள் உழைக்கிறார்கள். ஆனா யாருக்காக உழைக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. சாணக்கியர் சொன்னாரு, கைகள் உழைப்பது பிரச்சனை இல்லை. மூளை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதே முக்கியம். நீ உழைக்கலாம், கடுமையாக உழைக்கலாம். ஆனா உன் உழைப்பு உன்னை உயர்த்துகிறதா அல்லது உன்னை பயன்படுத்துகிறதா என்று நீ கேள்வி கேட்டதே இல்லையா? ஒரு கழுதையை பார். அது ஒருபோதும் சோம்பேறி இல்லை. நாள் முழுக்க சுமைதான். ஆனா அந்த உழைப்பால் அது ஒரு நாளும் முதலாளியாகவில்லை. அதே மாதிரிதான் திசையில்லா மனித உழைப்பும். பல பேர் சொல்வார்கள், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. ரைட் டைரக்ஷன் இல்லாத ஹார்ட் ஒர்க் வறுமையை மட்டுமே வளர்க்கும். நீ உழைக்கிற வேலை உனக்கு முடிவு கொடுக்கிறதா அல்லது மீண்டும் நாளைக்கு அதே வேலை செய்ய உன்னை கட்டாயப்படுத்துகிறதா? அதுதான் வித்தியாசம். உழைப்பு ஒரு கருவி, அது அரசன் இல்லை. அரசன் இருக்க வேண்டியது உன் மூளை. கைகள் கட்டளை கேட்க வேண்டும், மூளை கட்டளை கொடுக்க வேண்டும். இந்த ஒழுங்கு மாறின நாளே மனிதன் அடிமை ஆகிறான். பல பேர் வாழ்க்கையில் சிக்கி போகிறார்கள். ஏனென்றால் இப்போ இதை செய்ய வேண்டியதுதான் என்று நினைத்து வருடக்கணக்கா அதையே செய்து கொண்டே இருப்பார்கள். சாணக்கியர் அப்படி பேச மாட்டார். அவர் கேட்பார், இது உன்னை எங்கே கொண்டு போகிறது? உழைப்பு உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லவில்லை என்றால் அது உழைப்பு இல்லை, அது பழக்கம், அது அடிமைத்தனம். நினைவில் வை நண்பா, உழைப்பை நிறுத்தச் சொல்லவில்லை. உழைப்பை ஆட்சி செய்ய கற்றுக்கொள் என்றுதான் சொல்லுறேன். நீ வேலை செய்யணும், ஆனா உன் வாழ்க்கைக்காக, மற்றொருவரின் கனவுக்காக அல்ல. உழைப்பை கையில் வைத்தவன் ஒரு நாள் முதலாளியாகுவான். உழைப்புக்கு அடிமையானவன் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பான். இப்போ நீயே உன்னை கேள், என் உழைப்பு என்னை உயர்த்துகிறதா அல்லது என்னை பயன்படுத்துகிறதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த உலகத்தில் பல பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. காலை முதல் இரவு வரை வேலை, பொறுப்பு, அழுத்தம். ஆனா ஒரு நாள் கூட நான் எங்க போறேன் என்று யோசிக்க மாட்டாங்க. ஓடுறதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. ஆனா சாணக்கியர் சொன்னாரு, திசையில்லாத ஓட்டம் இலக்கை அடையாது. ஒரு மனிதன் நாள் முழுக்க உழைக்கலாம், வாரம் முழுக்க உழைக்கலாம், வருடக்கணக்கா உழைக்கலாம். ஆனா அந்த உழைப்புக்கு ஒரு திசை இல்லைன்னா அந்த வாழ்க்கை அதே இடத்துல தான் சுழலும். ஒரு கப்பலை நினைச்சு பாரு. அது ரொம்ப பெரியதாக இருக்கலாம், வலிமையான இயந்திரம் இருக்கலாம். ஆனா திசை காட்டி இல்லைன்னா அது கடலில் தான் சுழலும், கரையை ஒருபோதும் அடையாது. அதே மாதிரிதான் மனித உழைப்பும். பல பேர் சொல்லுவாங்க, நான் பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கிறது முன்னேற்றம் இல்லை நண்பா. பிஸியா இருக்கிறது பல சமயம் தவறான திசையில வேகமா போகிறது தான். சாணக்கியர் எப்போதும் கேட்ட ஒரே கேள்வி, இந்த செயல் உன்னை எங்கே கொண்டு போகிறது? நீ செய்யும் வேலை 5 வருடம் கழிச்சு உன் வாழ்க்கையை மேம்படுத்துமா அல்லது அதே வேலை அதே சம்பளத்தில் அதே சோர்வோட உன்னை கட்டி போடுமா? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியலன்னா அந்த உழைப்புக்கு திசை இல்ல. விவசாயி கதையை நினைச்சு பாரு. ஒருவன் நாள் முழுக்க வயலில் உழைத்தான். ஆனா மண், மழை, பருவம் எதையும் புரியவில்லை. மற்றொருவன் குறைவாக உழைத்தான். ஆனா நேரத்தை புரிந்தான், மண்ணை புரிந்தான். முடிவு?
அறிவோடு உழைத்தவன் உயர்ந்தான். உழைப்பை குறை சொல்லல, ஆனா உழைப்புக்கு அறிவுதான் ஸ்டீரிங் வீல். டைரக்ஷன் இல்லாத உழைப்பு உன்னை சோர வைக்கும். டைரக்ஷனுடன் இருக்கும் உழைப்பு உன்னை உயர்த்தும். நினைவில் வை நண்பா, உழைப்பை அதிகப்படுத்து என்ற ஆலோசனை எல்லாம் அரை அறிவு. முதலில் திசையை சரி செய், பிறகு உழைப்பு தானாகவே உன்னை உயர்த்தும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறாயா அல்லது 2 மணி நேரம் உழைக்கிறாயா, அது முக்கியமில்லை. அந்த நேரம் உன்னை எங்கே கொண்டு போகிறது என்பதுதான் முக்கியம். இப்போ உன்னையே கேள், நான் ஓடிக்கிட்டு இருக்கேனா அல்லது நான் சரியான திசையில போறேனா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த உலகத்தில் பல பேர் முயற்சி குறைவா இல்லை, முயற்சி அளவுக்கு அதிகம்தான். ஆனா பலருடைய வாழ்க்கை அதே இடத்திலேயே நிற்கிறது. ஏன் தெரியுமா? முயற்சி இருக்கிறது, ஆனா அறிவு இல்லை. சாணக்கியர் சொன்னார், அறிவு இல்லாத செயல்கள் தன்னையே அழிக்கும். ஒரு மனிதன் ஒரே வேலை, ஒரே வழி, ஒரே முறையை வருடக்கணக்கா தொடரலாம். ஆனா அந்த வழி தவறானதானா, அந்த முயற்சி உன்னை முன்னே கொண்டு போகாது. ஒரு மரத்தை நினைச்சு பாரு, அதை நீ தினமும் தண்ணீர் ஊத்தலாம், ஆனா வேறே இல்லைன்னா அந்த மரம் வளராது. அதே மாதிரிதான் அறிவு இல்லாத முயற்சி. பல பேர் நினைக்கிறார்கள், நான் நிறுத்தாம முயற்சி பண்றேன், ஒரு நாள் வெற்றி வரும். ஆனா சாணக்கியர் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் கேட்பாரு, நீ முயற்சி செய்யற விதம் சரியானதா? ஒரு தவறான பாதையில் 10 வருடம் நடந்தாலும் நீ இலக்கை அடைய மாட்டேன். ஆனா சரியான பாதையில் 10 அடிகள் எடுத்தாலே வாழ்க்கை மாறும். அறிவு என்றால் புத்தகம் மட்டும் இல்லை, அறிவு என்றால் புரிதல். நீ செய்யற விஷயம் ஏன் செய்கிறாய், எப்படி செய்கிறாய், எதுக்காக செய்கிறாய், எப்போது மாற்ற வேண்டும், இந்த கேள்விகளுக்கான பதில்தான் அறிவு. ஒரு வேட்டைக்காரன் அம்பை 1000 தடவை எறிந்தாலும் இலக்கை பார்க்காமல் எறிந்தால் அது முயற்சிதான், ஆனா வெற்றி இல்லை. அதே அம்பை ஒரே முறை சரியான கணக்கோடு எறிந்தால் அதுதான் அறிவோடு முயற்சி. நினைவில் வை நண்பா, அறிவு இல்லாத முயற்சி உன்னை சோர வைக்கும். அறிவோடு முயற்சி உன்னை சக்தி வாய்ந்தவனாக்கும். பல பேர் உழைப்பில் தோற்கவில்லை, அவர்கள் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சாணக்கியர் எப்போதும் சொன்னது, செய்யும் முன் யோசி, செய்த பின் மதிப்பீடு செய், தேவையெனில் பாதையை மாற்று. இதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம். நீ இன்று செய்யும் முயற்சினாலையும் அதே முடிவை தருகிறதா அப்படின்னா அந்த முயற்சியை மாற்று. உழைப்பை அல்ல, அறிவை கூட்டி மாற்று. என்றால் அறிவு இல்லாத முயற்சி ஒரு வட்டம், அறிவோடு முயற்சி ஒரு பாதை. இப்போ உன்னையே கேள், நான் முயற்சி செய்கிறேனா அல்லது நான் புரிந்து கொண்டு முயற்சி செய்கிறேனா? இந்த வித்தியாசத்தை புரிந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாற்றம் ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் பல பேர் செல்வம் சம்பாதிக்கிறார்கள், ஆனா அதே செல்வத்தை நீண்ட காலம் வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. ஏன்? செல்வம் இல்லாததால் அல்ல, சுய கட்டுப்பாடு இல்லாததால். சாணக்கியர் சொன்னான், உன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் செல்வத்தை கட்டுப்படுத்த முடியாது. பல பேர் நினைக்கிறாங்க, பணம் வந்தா எல்லாம் சரியாகும். ஆனா உண்மை என்னன்னா, பணம் வரும்போதுதான் மனிதனின் உண்மையான குணம் வெளிப்படும். செல்வம் ஒரு சோதனை, அது பலவீனமானவனை வெளிச்சம் போட்டு காட்டும். அதிக செலவு, தேவையில்லாத ஆடம்பரம், மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்ய எடுத்த முடிவுகள், இவையெல்லாம் செல்வத்தின் எதிரிகள். சாணக்கியர் எப்போதும் சந்திரகுப்தாவுக்கு சொல்லியது இதுதான், செல்வம் உன்னை தேடி வருவதற்கு முன் நீ உன்னை அடக்க கற்றுக்கொள். ஆசை என்பது தீ மாதிரி, கட்டுப்பாடு இல்லைன்னா அது செல்வத்தை மட்டும் இல்ல, வாழ்க்கையையே எரிக்கும். பல பேர் ஒரே நாளில் வருடக்கணக்கா உழைத்ததை வீணாக்குகிறார்கள். அவர்கள் தோல்வி அடைந்ததில்லை, அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தவில்லை. நினைவில் வை நண்பா, சுய கட்டுப்பாடு என்றால் துன்பம் இல்லை. உமாக் ரூல் 5வது செலவழிக்கும் கொள்கை. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள், ஆனா பணத்தை காப்பாற்ற தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவு. ஏன் தெரியுமா? பணம் சம்பாதிப்பது ஒரு கலை, ஆனா பணத்தை காப்பது ஒரு பெரிய அறிவு. சாணக்கியர் சொன்னார், வீணாக செலவழிக்கும் மனிதன் தன் உழைப்பையும் மதிக்க மாட்டான். பல பேர் நினைக்கிறார்கள், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எனக்கு செலவு செய்ய உரிமை இருக்கு. உண்மைதான், ஆனா அறிவு இல்லாத செலவு உன் எதிர்காலத்தை மெதுவாக அழிக்கும். ஒரு நாள்ல அதிகமா செலவழிக்கிறவன் ஒரு நாளில ஏழை ஆக மாட்டான். ஆனா தினமும் அப்படி செய்தால் ஒரு நாள் அவன் என்ன ஆனான்னே அவனுக்கே தெரியாது. பணம் ஒரு நெருப்பு, சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையை சூடாக்கும். கட்டுப்பாடு இல்லைனா வாழ்க்கையை சாம்பலாக்கும். பல பேர் மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்ய செலவழிக்கிறார்கள். அவர்கள் செல்வம் கையிலிருந்து மெதுவாக வழிந்து போவதை கவனிக்கவே மாட்டார்கள். சாணக்கியர் எச்சரித்தார், செல்வத்தின் மிகப்பெரிய பகைவன் வெளியெதிரி இல்லை, உள்ளே இருக்கும் அலட்சியம்தான். செலவு என்றால் தவறு இல்லை, ஆனா திட்டமில்லாத செலவு ஒரு விஷம். நினைவில் வை நண்பா, நீ வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உன் வாழ்க்கையை உயர்த்துகிறதா அல்லது உன் அகம்பாவத்தை மட்டுமே
திருப்தி செய்கிறதா என்று கேள். அந்த ஒரு கேள்வி உன்னை பல தவறான செலவுகளிலிருந்து காப்பாற்றும். புத்திசாலி மனிதன் பணம் செலவழிக்கும் முன் நாளைய வாழ்க்கையை நினைக்கிறான். முட்டாள் மனிதன் இன்றைய இன்பத்துக்காக நாளைய சிரமத்தை அழைக்கிறான். சாணக்கியர் சொன்னது தெளிவு. பணம் சேமிப்பவன் கஞ்சன் இல்லை, அவன் தன் எதிர்காலத்தை மதிப்பவன். நீ இன்று பணத்தை கட்டுப்படுத்தினால் நாளை பணம் உன்னை கட்டுப்படுத்தாது. செலவு செய்யும் கையில் அறிவு இருந்தால் செல்வம் நிலைக்கும். அறிவு இல்லனா செல்வம் ஓடிப்போகும். இப்போ உன்னையே கேள், நான் பணத்தை பயன்படுத்துகிறேனா அல்லது பணம் என்னை பயன்படுத்துகிறதா? இந்த கேள்விக்கு நேர்மையான பதில் சொன்ன நாளே உன் செல்வ பயணம் சரியான பாதையில் தொடங்கும். யுமக் ரூல் 6. நேரம்தான் உண்மையான செல்வம். இந்த உலகத்தில் மக்கள் தினமும் பணத்தை எண்ணுகிறார்கள், ஆனா ஒருவரும் நேரத்தை எண்ணுவதில்லை. அதுவே மனிதனின் மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொன்னார், பணம் இழந்தவன் மீண்டும் சம்பாதிக்கலாம், நேரத்தை இழந்தவன் எதையும் மீட்டெடுக்க முடியாது. நீ இன்று 1 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பல பேர் சொல்வார்கள், எனக்கு டைம் இல்லை. உண்மை என்னன்னா, நேரம் இல்லைன்னு யாருக்கும் இல்லை, முன்னுரிமை இல்லை, அதுதான் உண்மை. ஒரு மனிதன் நாளை வெற்றி அடைய வேண்டும் என்றால் இன்று அவன் நேரத்தை எப்படி பிரித்து செலவழிக்கிறான் என்று பார். பணம் மீண்டும் வரும், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கலாம், ஆனா 1 மணி நேரம் கூட திரும்ப வராது. சாணக்கியர் நேரத்தை 3 பகுதிகளாக பிரித்தார். காலை திட்டமிடு. இன்று என்ன செய்ய வேண்டும், எது முக்கியம், எது நேரத்தை வீணாக்கும். பகல் செயல்படு. முடிவில்லா சிந்தனை வேண்டாம், திட்டத்தை செயலாக மாற்று. மாலை மதிப்பீடு செய். இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டேன், எதை சரி செய்ய வேண்டும். இந்த 3 கட்டுப்பாடுகள் ஒரு மனிதனை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக மாற்றும். பல பேர் நேரத்தை கொள்ளுகிறார்கள். மொபைல், பேச்சு, பயனில்லாத உறவுகள். அவர்கள் நேரத்தை இழக்கவில்லை, வாழ்க்கையை இழக்கிறார்கள். நினைவில் வை நண்பா, நேரம் என்பது ஒரு கடன். அதை வீணாக்கினால் வாழ்க்கை வட்டி வாங்கும். புத்திசாலி மனிதன் பணம் சம்பாதிப்பதற்கு முன் நேரத்தை முதலீடு செய்கிறான். நேரத்தில் முதலீடு செய்தவன் ஒரு நாள் பணத்தை கட்டுப்படுத்துவான். சாணக்கியர் சொன்னது தெளிவு. நேரத்தை ஆள்கிறவன் வாழ்க்கையை ஆள்கிறான். நீ இன்று நேரத்துக்கு அடிமையா அல்லது நேரத்தின் அரசனா? இந்த கேள்விக்கு உண்மையான பதில் சொன்ன நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக ஆனா உறுதியாக மாற ஆரம்பிக்கும். ரூல் 7. செல்வத்தை பாதுகாப்பதுதான் உண்மையான சாமர்த்தியம். இந்த உலகத்தில் செல்வம் சம்பாதிப்பவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள், ஆனா அந்த செல்வத்தை நீண்ட காலம் கையில் வைத்திருப்பவர்கள் ரொம்ப குறைவு. என்றால் செல்வம் வருவது ஒரு திறமை, ஆனா செல்வத்தை பாதுகாப்பதுதான் உண்மையான சாமர்த்தியம். சாணக்கியர் சொன்னாரு, செல்வம் வெளி எதிரிகளால் அழிவதில்லை, உள்ளே இருக்கும் அலட்சியத்தால் தான் அழிகிறது. பல பேர் நினைக்கிறார்கள், பணம் வந்துட்டா எல்லாம் சரி. ஆனா உண்மை என்னன்னா, பணம் வந்த பிறகுதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. அதிக நம்பிக்கை, அதிக ஆடம்பரம், தவறான ஆலோசனைகள், யாரையும் நம்பி கையெழுத்து போடுவது, இவையெல்லாம் செல்வத்தை சத்தமே இல்லாமல் கொல்லும் விஷங்கள். ஒரு துளையுள்ள பானையை நினைச்சுப்பார், எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. அதே மாதிரிதான் பாதுகாப்பு இல்லாத செல்வமும். நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை பாதுகாக்க தெரியலனா அந்த செல்வம் உன்னிடம் நிலைக்காது. பாதுகாப்பு என்றால் பயம் இல்லை, கஞ்சத்தனம் இல்லை, விழிப்புணர்வு. எங்கே முதலீடு செய்கிறாய், யாரை நம்புகிறாய், எந்த ஒப்பந்தத்தில் உன் கையெழுத்து இருக்கிறது? இந்த கேள்விகளை கேட்காதவன் தான் செல்வத்தை இழக்கிறான். சாணக்கியர் சந்திரகுப்தாவுக்கு எப்போதும் சொல்லியது இதுதான், செல்வம் அதிகரிக்கும் போது விழிப்புணர்வும் அதிகரிக்க வேண்டும். பல பேர் செல்வம் வந்ததும் தங்களை அதிக புத்திசாலி என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதுவே அவர்களின் முதல் தவறு. செல்வம் அகம்பாவத்தை வளர்த்தால் அழிவு நிச்சயம். நினைவில் வை நண்பா, செல்வம் என்பது வலிமை. வலிமை வந்த இடத்தில் பாதுகாப்பு இல்லைனா அது சாபமாக மாறும். புத்திசாலி மனிதன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கிறானோ அதே அளவு அதை பாதுகாக்கவும் கவனம் கொடுக்கிறான். ஒரு நாள் சம்பாதித்தது ஒரு நாளில் போகலாம், ஆனா அறிவோடு பாதுகாக்கும் செல்வம் தலைமுறைகளை காக்கும். சாணக்கியர் சொன்ன உண்மை, செல்வத்தை உருவாக்குவது ஒரு கட்டம், அதை பாதுகாப்பது ஒரு வாழ்க்கை நெறி. இப்போ உன்னையே கேள், நான் செல்வத்தை சேர்க்கிறேனா அல்லது செல்வத்தை ஆள கற்றுக்கொள்கிறேனா? இந்த வித்தியாசத்தை புரிந்த நாளிலிருந்து நீ பணத்தின் பின்னாடி ஓட மாட்டே, பணம் உன் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கும். ரூல் 8. வாய்ப்பு சத்தம் போடாது. இந்த உலகத்துல பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா உண்மை என்னன்னா, வாய்ப்பு அவர்களை தாண்டி அமைதியாக கடந்து போயிருக்கும். ஏனென்றால் வாய்ப்பு சத்தம் போடாது, அது விளம்பரம் செய்யாது, அது மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் நுழையும். சாணக்கியர் சொன்னார், கவனமில்லாதவன் வாய்ப்பை காண மாட்டான், அறிவுள்ளவன் வாய்ப்பை தூரத்திலிருந்தே அடையாளம் காண்பான்.
பல பேர் வாய்ப்பு வந்தப்போ தயங்குவார்கள். பயம், சந்தேகம், இப்போ சரியான நேரமா என்று கேட்டுக்கொண்டே வாய்ப்பை இழந்து விடுவார்கள். வாய்ப்பு திரும்பி வந்து இரண்டாவது தடவை கூப்பிடாது. ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும்னா அவன் இரண்டு விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, வாய்ப்பை பார்க்கும் கண். இரண்டு, வாய்ப்பு வந்ததும் தயங்காமல் நடக்கும் துணிவு. பல பேர் வாய்ப்பை அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறார்கள். இல்லை நண்பா, வாய்ப்பு என்பது தயாரான மனதுக்கு வரும் அழைப்பு. ஒரு விவசாயி மழை வரணும்னு வானத்தை பார்த்து காத்திருக்க மாட்டான். மண்ணை தயார் பண்ணுவான், விதை தயாரா வைத்திருப்பான். அப்போதுதான் மழை வந்ததும் அவன் லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரிதான் வாய்ப்பும். நீ தயாரா இல்லனா வாய்ப்பு வந்தாலும் அது உனக்கு பயனில்லை. சாணக்கியர் எச்சரித்தார். வாய்ப்பு வந்த நேரத்தில் துணிவு இல்லாதவன் அதை இழந்த பிறகு விதியை குறை சொல்லுவான். வாய்ப்பு எப்போதும் பெரிய கதவாக வராது. சில நேரம் சின்ன கதவாக வரும். அதை சிறியதாக பார்த்தவன் தான் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை இழக்கிறான். நினைவில் வை நண்பா, வாய்ப்பு ஒரு நிமிஷம்தான் நிற்கும். ஆனா அந்த ஒரு நிமிஷ முடிவு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். புத்திசாலி மனிதன் வாய்ப்பை பார்த்ததும் அதன் ஆபத்தை மட்டும் பார்க்க மாட்டான், அதன் எதிர்காலத்தை பார்ப்பான். சாணக்கியர் சொன்ன கடைசி உண்மை, வாய்ப்பை பிடித்தவன் செல்வத்தை பிடிப்பான், வாய்ப்பை புறக்கணித்தவன் அதே இடத்திலேயே நிற்க வேண்டியதுதான். இப்போ உன்னைய கேள், வாய்ப்பு உன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கா, அல்லது நீ கவனிக்காம அது போயிட்டா? இந்த கேள்விக்கான நேர்மையான பதில்தான் உன் அடுத்த நிலையை தீர்மானிக்கும். ரூல் 9, செல்வத்தை நிலைநிறுத்துவதுதான் சவால். இந்த உலகத்தில் ஒரே நாளில் பணம் சம்பாதித்தவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். ஆனா அதே பணத்தை வருடங்கள் முழுக்க கையில் வைத்திருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏனென்றால் செல்வம் வருவது ஒரு சம்பவம், ஆனா செல்வத்தை நிலைநிறுத்துவது ஒரு குணம். சாணக்கியர் சொன்னார், செல்வம் நிலைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்ல, அறிவின் குறை. பல பேர் பணம் வந்தவுடன் எச்சரிக்கையை இழக்கிறார்கள். இப்போ எல்லாம் ஷெட் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுவே வீழ்ச்சியின் ஆரம்பம். செல்வம் வந்த பிறகு மனிதன் 3 தவறு செய்கிறான். அதிக நம்பிக்கை, அளவில்லாத வாழ்க்கை, தவறான ஆலோசனைகளை கேட்பது. இந்த 3ம் செல்வத்தை சத்தமே இல்லாமல் அழிக்கும். ஒரு மரம் சிறியதாக இருக்கும்போது அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனா அது பெரிதாக வளர்ந்ததும் காற்றும் மழையும் அதற்கு ஆபத்து. அதே மாதிரிதான் செல்வமும். செல்வம் அதிகரிக்கும் போது ஆபத்தும் கூடவே அதிகரிக்கும். சாணக்கியர் எச்சரித்தார், செல்வம் அதிகமான இடத்தில் விழிப்புணர்வு இரட்டிப்பாக வேண்டும். பல பேர் செல்வம் வந்ததும் வாழ்க்கையை உயர்த்தவில்லை, அவர்கள் செலவுகளை மட்டும் உயர்த்தினார்கள். அதனால் தான் செல்வம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. நினைவில் வை நண்பா, செல்வத்தை நிலைநிறுத்துவது என்றால் பயந்து வாழ்வது இல்லை, அறிவோடு வாழ்வது. புத்திசாலி மனிதன் இந்த கேள்வியை தினமும் கேட்பான். இது தேவையா? இது பாதுகாப்பானதா? இது நாளைய வாழ்க்கையை உயர்த்துமா? இந்த 3 கேள்வி செல்வத்தை பல ஆண்டுகள் உன்னோடு வைத்திருக்கும். சாணக்கியர் சொன்ன கடைசி உண்மை, செல்வத்தை உருவாக்குவது ஒரு கட்டம், அதை நிலைநிறுத்துவது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ உன்னையே கேள், நான் பணம் சம்பாதிக்கிறேனா அல்லது பணத்தை ஆள கற்றுக்கொண்டிருக்கிறேனா? இந்த வித்தியாசத்தை புரிந்தவன் தான் நீண்ட காலம் உயரத்தில் இருப்பான். ரூல் 10, இந்த உலகத்தில் மனிதனை உயர்த்துவதும் அவனை வீழ்த்துவதும் ஒரே விஷயம்தான், முடிவு. பெரிய முடிவுகள் இல்லை, சின்ன சின்ன முடிவுகளே ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. சாணக்கியர் சொன்னார், உணர்ச்சியில் எடுத்த முடிவு ஒரு நிமிட இன்பம் தரும், அறிவில் எடுத்த முடிவு ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். பல பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதில்லை, அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு, பயம் காரணமாக விட்டுவிட்ட ஒரு வாய்ப்பு, இவையெல்லாம் ஒரே நாளில் வாழ்க்கையை கீழே தள்ளிவிடும். அறிவு என்றால் எல்லாம் தெரிந்திருப்பதில்லை, அமைதியாக யோசித்து முடிவு எடுப்பதுதான் அறிவு. புத்திசாலி மனிதன் முடிவு எடுப்பதற்கு முன் 3 விஷயம் கேட்பான். இது எனக்கு தேவையா? இது என்னை எங்கே கொண்டு போகும்? 5 வருடம் கழித்து இந்த முடிவை நினைச்சு நான் பெருமைப்படுவேனா? இந்த 3 கேள்வி பல தவறான முடிவுகளை அதிகாலமே நிறுத்திவிடும். பல பேர் மற்றவர்களை பார்த்து முடிவு எடுக்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை போல தோன்ற வேண்டும் என்று. ஆனா சாணக்கியர் சொன்னார், உன் வாழ்க்கையை மற்றவர்களின் பார்வையில் வடிவமைத்தால் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை வாழ மாட்டாய். அறிவோடு எடுத்த முடிவு மெதுவாக பலன் தரும், உணர்ச்சியில் எடுத்த முடிவு வேகமாக சிதைக்கும். நினைவில் வை நண்பா, வாழ்க்கை என்பது ஒரு பெரிய திருப்பம் இல்லை, அது தினமும் நீ எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளின் கூட்டு. நீ இன்று எதை தவிர்க்கிறாய்? எதை தேர்வு செய்கிறாய்? யாருக்கு ஆம் சொல்கிறாய்? யாருக்கு இல்லை சொல்கிறாய்? அதுதான் நாளைய உன் நிலை. சாணக்கியர் சொன்ன கடைசி உண்மை, அறிவை பின்பற்றுகிறவன் வாழ்க்கையை ஆள்கிறான், உணர்ச்சியை பின்பற்றுகிறவன்
வாழ்க்கையால் ஆளப்படுகிறான். இப்போ தேர்வு உன்னுடையது நண்பா. ஒரு நிமிட உணர்ச்சியா அல்லது ஒரு வாழ்க்கை மாற்றும் அறிவா? இந்த ஒரு முடிவே உன் எதிர்காலத்தை எழுத ஆரம்பிக்கும். நண்பா, இந்த வீடியோ உன் மனசுல ஒரு சின்ன மாற்றமாவது உண்டாக்கினா லைக் பண்ணு, என அறிவு மதிப்புக்குரியது. கமெண்ட் பண்ணு, நீ எடுத்த ஒரு அறிவான முடிவை பகிரு. சப்ஸ்கிரைப் பண்ணு. சாணக்கியர் நெறிகள் வெறும் வீடியோ இல்ல, அது ஒரு பயணம். அறிவால் எடுத்த முடிவுகள் உன் வாழ்க்கையை உருவாக்கும். உணர்ச்சியால் எடுத்த முடிவுகள் ஒரு நிமிஷம் மட்டும். தேர்வு எப்பவும் உன்னுடையதே நண்பா.